students, we have seen the timetable for 6 to 10 and also the timetable for 11. 6 to 10க்கான கால அட்டவணை காலாண்டு தேர்வுக்கான பார்த்தோம். 11ஆவதுக்கும் பார்த்தோம். Now we go to the plus 2 timetable. Examination is in the morning. For plus 2 exam in the morning, for 11th standard exam in the afternoon session. Not section, session. SESSIY. Timetable examination commences now begins at 9:30 a.m. and ends at 12:45 p.m. 9:30 a.m. to 9:40 a.m. reading the question paper. முதல்ல question paper கொடுப்பாங்க. question paper 10 நிமிஷம் படிக்கணும். And then 9:40 to 9:45 a.m. verification of particulars விபரங்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோடைய விபரங்கள். அது சில சமயம் ரெஜிஸ்டர் எக்ஸாம் நம்பர் தப்பாக போடுவாங்க. அதெல்லாம் இந்த எக்ஸாமினர் ஹேஸ் டு வெரிஃபை, சரி பார்க்கணும், செக் பண்ணணும். சில சமயம் 12,101 இருக்கும், நம்ம 12,001 போடுவோம். தட் எக்ஸாமினர், அதாவது அந்த தேர்வாளர் அதை வெரிஃபை பண்ணணும். டியூரேஷன்னா கால அளவு 9:45 a.m. to 12:45 p.m. 12:45 a.m. தப்பாக இருக்குது. 9:45 a.m. to 1:15 p.m. டைம் அதிகமாக போகுது. அப்போ 12:41 p.m. வரும், 1 p.m. வரும். சரி, இந்த எக்ஸாமினேஷன் 10ஆவதுக்கு 10ஆம் தேதிக்கு 10ஆவதுக்குலாம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முடியுது. இப்போ 11th 12th ஒரு நாள் முன்னதாக ஆரம்பிக்குது. 19ஆம் தேதி தமிழ், 19ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழ். இதில் சேம் டைம் டேபிள் ஃபார் 11th and 12th. 11ஆவது 12ஆவது 2 பேருக்கும் ஒரே டைம் டேபிள் தான். ஆனால் அங்கே என்னென்னா 11ஆவதுக்கு மதியானமும் 12th காலையில் நடக்குது. அப்படி தான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அப்படி தான் வருது. மேற்கொண்டு சேஞ்சஸ் எப்படி வருதுன்னு தெரியலை. இப்போ அதே மாதிரி தான் 11th ஃபிசிக்ஸ் சாட்டர்டே கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. I think they will give some priority or concession in the hourly examination for the physics exam, which is going to be conducted on Saturday. இப்போ 10ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழ், மறுநாள் இங்கிலீஷ். 21ஆம் தேதி சனிக்கிழமை ஃபிசிக்ஸ், 23ஆம் தேதி மேத்தமேட்டிக்ஸ் சுவாலஜி, 25ஆம் தேதி பயாலஜி அல்லது பாட்டனி அல்லது ஹிஸ்டரி, பேசிக் சிவில் இன்ஜினியரிங், அது மாதிரி ஏதாவது வரும். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இப்படி வரும். 26ஆம் தேதி பார்ட் 3ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். 27ஆம் தேதி கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் முடிக்குது. இதில் இப்போ புதன்கிழமை லீவ் கொடுத்துருந்தாங்க. திங்கள் செவ்வாய்க்கிழமை, அதாவது பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 4 கேப் கொடுக்குது ஃபார் 12th. அங்கே 11th கெமிஸ்ட்ரி கொடுத்துருந்தாங்க, இங்கே பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஸோ ஐ ரிப்பீட் த டைம் டேபிள். மீண்டும் மறுமுறை சொல்கிறேன். வியாழக்கிழமை பரீட்சை ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை தமிழ், வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ், சனிக்கிழமை ஃபிசிக்ஸ், திங்கட்கிழமை மேக்ஸ். செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விட்டு புதன்கிழமை பயாலஜி, வியாழக்கிழமை கம்ப்யூட்டர் சயின்ஸ், வெள்ளிக்கிழமை கெமிஸ்ட்ரி. தட்ஸ் த டைம் டேபிள். You can have a relook or revision of the timetable. You can take another look at this timetable so that you will be clarified with your doubts. உங்கள் சந்தேகங்களுக்கு இன்னொரு வாட்டி பார்த்துக்கணும். 19ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழ், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இங்கிலீஷு, 21ஆம் தேதி ஃபிசிக்ஸ், ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு 23ஆம் தேதி மேக்ஸ், 24 சனிக்கிழமை கேப் கொடுத்து 25ஆம் தேதி பயாலஜி, 26ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், 27ஆம் தேதி கெமிஸ்ட்ரி. ஸோ தட்ஸ் the last examination. So the examination starts on a Thursday, ends in a Friday. I think you prepare well. நன்றாக ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு 5:30 எழுந்திரிச்சு படித்தா தான் கரெக்டாக இருக்கும். That you can compensate your sleep in the afternoon.
காலைல கொஞ்சம் 5:30 மணிக்கு அடித்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.